உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 15வது கருத்தரங்கம். இன்றைய கருத்தரங்கத்தில் சுகர்னா எல்லாம் பயப்படுவீங்க. ஆனால் அந்த சுகரை கையில் பிடிச்சி சுகரை நாடி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக வரலான்னு சொல்லிட்டு பேசுவதற்காக சுகர் நாடி பேராசிரியர் சேலம் இரும்பாலை விஜயன் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா அவர்களை நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வேண்டி நம்ம நேயர்களுக்கு அரிய சிந்தனையை அருமையாக வழங்குமாறு வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, வணக்கம். சேலம் ஆன்லைன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 15வது கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பு மாதாந்திர கருத்தரங்கத்திலிருந்து நிறைய பேச்சாளர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் சொல்லப்போனால் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, பள்ளிப்பாளையம், ஈரோடு, இப்படி கோயம்புத்தூர், இப்படி பல ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லா ஜோதிட நண்பர்களையும் வரவேற்பு அனைவருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம சுகர் நாடிப்பு ஆரம்பிக்கலாம். எத்தனை முறை இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் தான் சொல்லுவான், ராமசாமி, குப்புசாமி, முத்துச்சாமி, பொன்னிச்சாமி, அத்தனை சாமிக்கும் கந்தசாமியை கந்தசாமியை டாப்பான சாமிம்பாங்க. எத்தனை சாமி வந்தாலும் கந்தசாமியை டாப்பான சாமி. அதுபோல் எத்தனை நீங்கள் முறையில் பேசியிருந்தாலும் எந்த முறையில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாங்களோ எங்கள் சுகர் நாடியே டாப்பான ஜோதிடம். சுகர் நாடு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சுகர் நாடியில் தான் ஜோதிடம்னு சொல்கிறாங்க, ஜோதிடமும் கற்றுக்கிறாங்க. நிறையா முறை ஜோதிடத்தில் தான் அந்த சுகர் நாடி முறையிலே போயிட்டு இருக்கிறாங்க நிறையா. எங்களுக்கு சுகர் நாடி இருக்கிறதுனால தான் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், பயம் இல்லாத ஜோதிடம் சொல்கிறேன்னு நிறையா மாணவர்கள், நிறைய ஜோதிடர்கள் துணிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போ ஒரு ஜாதகம் கொண்டாந்துருக்கிறேன். அந்த ஜாதகமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓடலையும் காமிச்சிருக்கிறாங்க. நானும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு ஆண் ஜாதகம் 12/4/1986 8:35 PM. இது ஒரு ஆண் ஜாதகம். லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். லக்னத்தில் சனி பகவான், 2ல் செவ்வாய் மாந்தி, 4ல் குரு, 5ல் சூரியன் புதன், 6ல் சுக்கிரன் ராகு, 7ல் சந்திரன், 12ல் கேது. இது ராசி கட்டம். 9 கோள்கள் வந்துருச்சுங்க. இதை சுற்றி அப்படியே மேலே போட்டுங்க. லக்னம் என்ன லக்னம்னா உங்களுக்கு கடக லக்னம், கட்டத்துக்கு வெளியில் போடணும். கடக லக்னம், லக்னத்துலேயே புதன், 2ல் செவ்வாய், 3ல் சுக்கிரன், கடகத்தில் மாந்தி, விருச்சகத்தில் சனி, தனுசுல கேது, கும்பத்தில் சந்திரன், மிதனத்தில் குரு சனி, மிதனத்தில் ராகு. இது நவம்ச கட்டம். வேறு எதையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் சரி திசை இருப்பேன். பிறந்த காலத்தில் ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம், சூரியன் 1 வருஷம் 9 மாதம் 2 நாள் இருந்தார். இப்போ நடப்பு குரு திசையில் சனி புத்தி. வயசு 39 முடிஞ்சு 40ல் 10 மாதம் 14 நாள் குரு திசையில் சனி புத்தி. உங்களுக்கு ஹாப்பி இருந்தால் போட்டு பார்த்துங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ இது இந்த சுகர் நாடி டாப்பான ஜோதிடம். ஒரு பார்த்தோன்னு சொல்லலாங்க. எதுக்கு வந்தோம், எதுக்கு இந்த திதி, யோகம், கரணம், யோகி, அவயோகி, 24 நட்சத்திரம், வத நட்சத்திரம், ஐயோ 2000 விதி வச்சுட்டு இருக்கிறீங்க. அதை வச்சு இப்படி ஜோதிச்சு சொல்லுவீங்க. தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஏட்டு சுரக்கா இதில் சுரக்கான்னு எழுதி இதை நறுக்கி போட்டு சாப்பிட முடியுமா? உங்கள் விதியெல்லாம் 2000 விதி 4000 விதி வச்சுங்க. இந்த ஜாதகனுடைய ஃபோன் நம்பரும் தரேன் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் வேணுமோ வாங்கிக்கிங்க. அவர் சொந்த ஊர் மதுரை. நம்ம பார்த்ததில்ல, கண்ணில் கூட பார்த்ததில்ல. ஜாதகம் அனுப்பினார், கணிச்சிட்டு நாங்கள் நான் சொன்னது என்னன்னா, வயசு சொல்லுவேன், லக்னம் ராசி சொல்லுவேன், திசை பற்றி நடக்கிறத சொல்லுவேன். உடனே எடுத்தோடனே பலன் சொல்லிடுவேன். இந்த ஜாதகனுக்கு எடுத்தோடனே நீங்கள் யாரெல்லாம் வேணுமோ நம்பர் எடுத்துங்க,
உங்க நம்பர்ல போட்டு அவரை கேளுங்க. ஆன்லைன்ல பார்த்து சேலம் ஜோதிடர் விஜயன் இப்படி சொன்னாருன்னு கேளுங்க. அவர் ஆமாம்பார். எடுத்தோன்னு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது, குழந்தை பார்த்து இல்லைங்க. இதான் பலனே ஜோதிடத்துல. இதுல என்ன தெரியுது? ராசி கட்டம் நவாம்ச கட்டம் மட்டும்தான் தெரியுது. எடுத்தோன்னு சொல்ல உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. 40 வருஷம் நடக்குது. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனா குழந்தை பார்த்து இல்லை. அவர் சொன்னார் எனக்கு 25லயே கல்யாணம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆகுது, நாங்க இது வரைக்கும் குழந்தை இல்லை, நாங்க பார்க்காத ஜோதிடரே இல்லை, பார்க்காத பரிகாரம் இல்லை, போவாத கோயில் இல்லை, இது வரைக்கும் இல்லைங்க. எதுவுமே இல்லை. ஆஸ்பத்திரியும் போயிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க, குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? ஏன் குழந்தை காரணம் வேணும்ல. நாங்கள் சுகநாடியில் நிறைய விதிமுறை சொல்லி வச்சுக்கிறோம். சுலபமான விதிமுறை தான். 2ஆம் பாவம் தான் ஆணுன்னும் பெண்ணுன்னும் ஏன் படைச்சான், ஆளுக்கு ஒரு ஆசை ஏன் படைச்சான், அது இல்லைன்னா உலகமே இல்லை புள்ள, இது கூட தெரியல நீ என்ன புள்ள அப்படின்னு சொன்னாங்கல்ல. 2ஆம் பாவம் தான். கல்யாணம் என்பது 7ஆம் பாவம். கல்யாணம் பண்ணி வைக்கிறது பொண்ணை பார்த்து அழகா செவப்பா கருப்பா வசதியா வசதி இல்லாதியா, அது கல்யாணம் பண்ணது 7ஆம் பாவம். ஆனா பிள்ளை பக்கணும்னா 2ஆம் பாவம் வேணுங்க. 2ஆம் பாவம்னா ஆணுன்னா பொண்ணு வேணுங்க. பொண்ணு ஆணு சேர்ந்து நடத்துறது குடும்பஸ்தானங்க. அதான் 2ஆம் பாவம் குடும்ப அபிவிருத்தி. 24 காரகத்துல ஒரு காரகம் குடும்பம் அபிவிருத்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் அபிவிருத்தி பார்த்தேன். 2ஆம் பாவம் அபிவிருத்தி இல்லை. ஏன்? 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் வேலை செய்யும். 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் வேலை செய்யும், குடும்பத்தை அபிவிருத்தி செய்யும், குழந்தையை கொடுக்கும். 2ல யார் இருக்கிறா? செவ்வாய் இருக்கா? செவ்வாய் யாரோட காலில் இருக்குது? அந்த சுக்கரன் யாருக்கு போச்சா? சுக்கரன் யாரு காலில் இருக்குது? நீசமாயிடுச்சா? இப்ப 2ஆம் பாவம் வேஸ்ட்ல போயிடுச்சு. பானை எடுத்தோம், தண்ணி பிடிச்சோம், அடியில் ஓட்ட இருந்துச்சு, போயிடுச்சு. அந்த பானை எடுத்து எஞ்சிடலாம். சரி, அடுத்து 2ஆம் அதிபதி யார்? குரு. குரு எங்க இருக்கிறார்? இருக்கிறார். நாம என்ன சொல்லிக்கிறோம்? எந்த பாவத்தில் உள்ள கிரகமும் அந்த பாவத்தில் உள்ள கிரகம் எங்க போயிருந்தா பார்க்கணும். அதான் ஜோசியம். குரு 4ல் இருக்கிறாரா? குரு யார் காலில் இருக்கிறாரு? ராகு யாருக்கு போயிட்டாரா? நல்லா யோசனை பண்ணீங்க. நீங்க லட்சம் முறை படிச்சாலும் சரி, 2ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துக்கு போனால் உங்க பொருள் காணாம போயிடும். உங்க பொருள் காணாம போயிடும். 2ஆம் இடம் குடும்ப அபிவிருத்தி வராது. 2ல் உள்ள கிரகமும் குடும்பம் நடத்தும், குழந்தை குட்டி பெற்றுக்கும். 2ஆம் அதிபதியும் செய்யும். நல்லா இருந்தால், இதுதாங்க சுகர்நாடி. நல்லா இருந்தா தாங்க குழந்தை உண்டு. அப்ப 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 2ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு. சரி, அடுத்தது 5ஆம் அதிபதி யாரு? அவர் தானேப்பா 2 5ஆம் அதிபதி குருவா. அவர் யாருக்கு போச்சா? போச்சு, அதுவும் போச்சு. சரி, 3ஆம் பாவம் யாருங்க? சனி பாவம். அந்த சனி யாரு காலில் இருக்குது? சுயக்காலில் இருக்கிறாரு. அப்படியே எடுத்துக்காதீங்க. 2ஆம் பாவம் குடும்ப அபிவிருத்தி செய்யும். அடுத்தது 2ஆம் பாவம் கிடக்கூடாது, 2ஆம் பாவம் பலமா இருக்கணும், குடும்ப அபிவிருத்தி சந்தோஷம், குழந்தை விட்டு பெற்றுக்க முடியும். 3ஆம் பாவம் வீரியம். 3ஆம் பாவம் தான் வீரியம். 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம். 2 3 4 5 இந்த ஜாதகத்தில் பலன் இழந்துருச்சு. சனி சுயகாலில் தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்பவுமே ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதுக்கு 6 8ல் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப அங்க 6ல் யார் இருக்கிறார்? ராகு இருக்கிறாரா? அந்த ராகு யாரோட காலில் இருக்கிறார்? கேது காலில் இருக்கிறார். அந்த கேதுக்கு 6 8ல் சனி, சனிக்கு 6 8ல் கேது. கடுமையான பகை கிரகம் யாருக்கு? சனிக்கும் கேதுக்கும். அங்க ராகு இருக்கிறாருல்ல, அது கேது. அது கேதுவை மாறிக்கும். இங்க சனி சனியா மாறிச்சு. கடுமையான பகை கிரகம். அப்ப 3ஆம் அதிபதி பலன் இழந்துருச்சு. அதுல குத்து, சைடு குத்து விட்டு போ. அப்ப சைடு குத்து. அப்ப நீங்க ஒரு கிரகத்துக்கு 6 8ல் எந்த கிரகம் இருந்தாலும் 2 கிரகமும் பகையான கிரகமா இருந்தா சைடு குத்து தான். அது குத்துனா முடிஞ்சது, சோழி முடிஞ்சிடும். அப்ப 2ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 3ஆம் இடம் கெட்டு போச்சு, 4 கெட்டு போச்சு, 5 கெட்டு போச்சு. 15 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் குழந்தை இல்லை, பார்க்காத சோசிக்காரர் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போவாத கோயில் இல்லை.
போகாத ஆஸ்பத்திரி இல்லை, எல்லாம் பார்த்தாங்க, குழந்தை இல்லை. ஆனால் எல்லாருமே இந்த வருஷம் போய் ஜாதகம் பார்த்தாங்க, ஒரு வருஷத்தில் இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, பரிகாரம் எல்லா கோயிலும் பரிகாரம் பண்ணிட்டார். இப்போ இப்போ செல்லாருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். நீங்கள் ஆன்மீகத்தை கொண்டாந்து அங்கே உள்ள இறங்கக்கூடாது. ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு. என்னுடைய கணக்கில் நீங்கள் இன்னும் ரெண்டையும் சேர்த்து பேசிக்கலாம். முதல்ல ஆன்மீகம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுங்க. ஆன்மீகம்னா என்ன, தர்ம கர்த்தான்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒருத்தர் ராஜா கவுண்டர்னு ஒருத்தர் 90 வருஷம் ஆயில் ஃபுல்லாக இருந்தார். அவருக்கு ஆயில் 90 வருஷம், ஒரு 65 வருஷம் ஜாதகம் பார்த்துருப்பார். அவர் நான் பார்க்க போவேன், அடிக்கடி பார்க்க போவேன். ஏதோ பார்க்கறதுக்கு சாப்பிட்றது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், விஜயா அப்படிமாரி, ஏப்பா தர்மகர்த்தானா என்ன, அந்த ஊரெல்லாம் பாரு தர்மகர்த்தானா என்ன? இப்போ தர்மகர்த்தானா ஊரில் வசூல் பண்ணணும், கோயில் கட்டணும், சாயந்தரம் குவார்டர் போடணும், கசாமிச்சான வேலையெல்லாம் செய்யணும். அவன் தான் தர்மகர்த்தா. அவர் சொல்லுவார், அவன் தான் தர்மகர்த்தா. அது அல்ல தம்பி, தர்மகர்த்தானா தர்மத்தை காப்பது. ஒருத்தருக்கு உணவு இல்லையா, அவருக்கு சாப்பாடு போடணும். ஒருத்தருக்கு கல்விக்கு படிக்க முடியலையா, அவங்களுக்கு உதவி பண்றது. ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் செலவா, அது பண்ணணும். முடியாத பட்சத்தில் இன்னும் கூட ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னார் 100 பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும். இப்ப என்ன அர்த்தங்க? கரெக்டா சொல்லணும், சத்தமா சொல்ல, முதல்ல சொல்லுங்க, வீடியோ எழுதணும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கையில எதுவும் இல்லை, அவங்க கையில எதுவும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. படிக்கிறது பணம் இல்லை, வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை. அவனை தான் பார்த்து அவனுக்கு எது இல்லையோ அவன் செய்யினார். அதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு. நீ அவனுடைய நிலைப்பாடு என்ன? இல்லாதவன் தான் கொடுங்க. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி லட்சம் பேருக்கு சோறு போட்டு உங்க தர்மம் வந்துருமா? வருமா? அது ஏங்க புல்லா குடிச்சுட்டு போய் தான் சோறு தங்குறான். நானே போட்டிருக்கிறேன். புல் போதையில வரான். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் புல் போதையில. இந்த ஊர்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம் 1000 பேர் வரான், 500 பேர் புல்லா குடிச்சுட்டு வந்து சோறு தங்குறான். அவனுக்கு சோறு போட தருமா? அதான் சொன்னாரு, அது அநீதி காத்தானார். தர்ம கர்த்தான்னா பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடு. தேவை இல்லாதவனுக்கு ஒரு அவனுக்கு சாப்பாடு, அவன் வழி இல்லை, அவனுக்கு சாப்பாடு போட்டுதான் ஆகணும். சரிங்க. என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் ஒரு படத்துல பாட்டு போடுவாங்க, சத்தரஞ்சு ஆவடி கட்டுவது எதனாலே, அப்படிதான் பாட்டு வரும். ஆனா அது அல்ல. சத்திரம் கட்டுறது எதுக்கு தெரியுங்களா? அந்த காலத்துல நடப்பயணம் தான். அந்த காலத்துல அந்த காலத்துல நடப்பயணம் தான். எல்லாம் குதிரை மேல போவான், ஆனை மேல போவான், இது மேலே போயிட்டு போறான். ஒரு 100 கிலோமீட்டர் நடக்கணும்னா 2 நாள் 3 நாள் ஆகுமா? நடுவுல வழிபோக்கனுக்கு சத்திரம் கட்டி சாப்பாடும் தங்க இடமும் கொடுத்தான். அதான் தர்மம். கோயிலை கட்டு கும்பாபிஷேகம் பண்ணி 1000 பேர் குடிச்சுட்டு வருவான், அவன் அசிங்கம் பண்ணிட்டு வருவான், அவனுக்கு சாப்பாடு போட்டு, இது தர்மம். எங்க ராஜா கொண்டு சொன்னது அப்படிதான் சொன்னார். இதெல்லாம் தர்மம் இல்ல, இதெல்லாம் அநீதி காத்தானார். தர்மம் வேற, தர்மங்கிறது வேற, ஆன்மீகம் வேற. இப்ப ஜோதிடம் சயின்ஸ். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு ஜோதிடம் தான். சூரியன் இன்னைக்கு உதயம் இங்க ஆகுது. இப்ப லண்டன்ல என்ன டைம்னு சொல்ல முடியுமா? லண்டன்ல இப்ப உதயம். நமக்கும் லண்டனுக்கும் 6 மணி நேரம் வித்தியாசம். நமக்கு இங்க உதயம் ஆகும்போது அவனுக்கு நைட்டு, நமக்கு உச்சி பொழுது வரும்போது அவனுக்கு உதயம். சாயந்தரம் ஆனா அமெரிக்காவுக்கு உதயம். அப்ப சூரியன்கிறது உலகம் ஃபுல்லா வந்துடுது. 9 கோள்கள் உலகம் ஃபுல்லா வந்துடுது. ஜோதிடம் சயின்ஸ் போல இஸ்ரேல்ல இருந்து ஈரானை தாக்குறதுக்கு 2200 கிலோமீட்டர். இஸ்ரேல்ல இருந்து ஈரானை தாக்குறதுக்கு 2200 கிலோமீட்டர். அந்த கமானிய அவன் வேற என்ன வேற அந்த அதிபர் கொண்டாங்களை தாடி விட்டுருந்தாரு. கமானி 40 பேர்த்தோட இருக்கிறான், குடும்ப குட்டி பிள்ளைங்களோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறான். 2200 கிலோமீட்டர் அங்க இருந்து சேட்டலைட் வச்சு அவன் அடிக்கிறான், கூண்டோட ஒழிச்சுட்டான். நீ இன்னும் இன்னும் இங்க ஜோதிடத்துல கற்பனையில ஆன்மீகம் ஞானம் நீங்க எதை பேசிட்டு இருக்கிறீங்க? என்னைக்கு நீங்க அந்த ஜோதிடத்தை ஆன்மீகத்தோட ஜோதிடமா சயின்ஸா மாறத உங்களால அடிக்க முடியுமா? 2200 கிலோமீட்டர் தள்ளி
நடுவில் 3 நாடு இருக்குது. அந்த நாட்டு மேல தான் வருது. அவன்லாம் அண்ணாந்து பாக்குறான். இது இது குடும்பமே 40 பேருங்க குடும்பத்தை அடிச்சான். 2200 கிலோமீட்டர் தாக்கி இலக்கு நோக்கி அடிக்கிறான். அவன் தான் சயின்ஸ். இந்த ஜோதிடமும் சயின்ஸ் தான். ஜோதிடமும் சயின்ஸ் தான். ஜோதிடம் உங்களுக்கு மட்டுமே, நமக்கு மட்டுமே பிடிச்சிக்கிட்ட கூடாது. உலகம் ஃபுல்லா. ஏன்னா பூமி சுத்துது, 9 கோள்களும் சுத்துது, பூமி மேல எல்லா கதிர்வீச்சும் படுது. அது சயின்ஸ் தானே. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நம்ம உடம்புல புரோட்டான் அப்படின்னு ஒரு செல் இருக்கு. புரோட்டான் புரோட்டான் உங்களுக்கு புரோட்டா தெரியும். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டான் நம்ம உடம்புல ஒரு செல் இருக்கு. அந்த செல்லுல தான் நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் எழுதப்பட்டு வச்சிருக்குது. 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த செல் அழியாது. உடம்பு அழிஞ்சிடும். நீங்க நம்மளை கொண்டு போய் புதைச்சிருங்க, தண்ணியில போட்டுருங்க, 1000 ஆண்டு ஆனாலும் அந்த செல் அழியாது. அந்த புரோட்டான்ங்கிற செல்லுல எழுதி வச்சிரும், இந்த ஜாதகனுக்கு இயற்கையா குழந்தை இல்லை. எழுதிச்சா எழுதலையா? இது எங்க போய் பரிகாரம் பண்ணணும்? எந்த கோயிலுக்கு போலாம்? நான் பல லட்ச ரூபா தரேன் அந்த பரிகாரத்துக்கு. எத்தனை லட்சம் நான் தரேன், அவர் போன் நம்பர் தரேன், நானே சொல்லிக்கிறேன். எந்த ஒரு ஜோசியக்காரன் உனக்கு இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இயற்கையா குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க, 10 லட்சம் நான் தரேன். எந்த கோயிலாம் பரிகாரம் பண்ணலாம். பண்ணிவிடுவீங்களா? யார் மேல வர்றது? இதை நான் பரிகாரம் இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வச்சு பரிகாரத்தை பண்ணி நான் இந்த ஜாதகனுக்கு இயற்கையா குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லக்கூடிய வரேங்க யார்? என் போன் நம்பர் தரேன், அந்த ஜாதகாரன் போன் நம்பர் தரேன். வா, 10,000 ரூபாய் போல்டேஜில் ஒப்பந்தம் பண்ணி இத்தனை மாதத்தில் குழந்தை பெற்றுக்குன்னு எழுதி கூட பரிகாரம் பண்ணி பார்க்கலாம். 10 லட்ச ரூபா நான் தரேன். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. சோசியம் முதல்ல ஒழுங்கா ஜோதிடத்தை ஆராய் பண்ணி சோசியம் சொல்ல தெரிஞ்சுக்கணும். சோசியம் சொல்ல தெரியாத நீ அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இது அத்தனை கூழு மட்டும் தான். இது அத்தனை கூழு மட்டும் தான். இதெல்லாம் ஏமாத்தானம் தான். நான் இன்னும் இதுமாரி ஆயிரக்கணக்கான ஜாதகம் வச்சுக்கிறேன். திருப்பதி பக்கத்தில் காலஸ்தின்னு ஒரு ஜாதகம். நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் பலன் சொல்லி வச்சுட்டு சுகர் நாடியெல்லாம் போட்டேன். சுகர் நாடியெல்லாம் போட்டோன்னு என் மாணவர் அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க, இந்த ஜாதகம் இப்படி இப்படி இப்படின்னு. நீங்க மற்ற நான் ஜாதகம் போறேன், அந்த எங்க சுகர் நாடி தொடாம மற்ற சோசிக்காரர் அந்த ஜாதகத்தை காட்டுறேன், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி போகலாம். நீ ஒரு பாயிண்ட் சொல்லிட்டுனா உனக்கு 10 லட்சம் பிரைஸ். சொல்ல முடியுமா? ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது. நான் சுகர் நாடியை போட்டோன்னே அரை மணி நேரத்தில் நான் என்ன சொன்னேன், எங்க சுகர் நாடியில எல்லா மாணவர்களும் சொல்லிட்டாங்க அந்த ஜாதகத்தை. அந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமா? 10 லட்சம் தரங்கிறாங்க. அவங்களும் 10 லட்சம் தரங்கிறாங்க, நானும் 10 லட்சம் தரேன். பண்ணி பார்க்கல பரிகாரம். எந்த கோயிலும் விட்டு போ, கோயில்ல போய் பரிகாரம் பண்ணி இந்த ஜாதகத்தை மாற்ற முடியுமா? நம்ம உடம்புல புரோட்டானுங்கிற செல்லில் எழுதி வச்சுக்குது. தலைமுறை எத்தனை தலைமுறைனாலும் மாறவே மாறாது. ஒரு ஜாதகன் பிறந்தா அந்த நாட்டை அரசன் ஆளணும். கடவுளே இல்லை, சாமியே இல்லைன்னா 2 தலைமுறை ஆண்டான், அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டான். இது நீ 400 கோயில் கட்டுற, 400 கும்பாபிஷேகம் ஒரு கவுன்சில் ஆக இல்லையே. ஏன்? கடவுள் இல்லைங்கிறான், ஜாமி இல்லைங்கிறான், போதை இல்லைங்கிறான். அப்ப முதலமைச்சர், மாமன் முதலமைச்சர், அடுத்தது பேர முதலமைச்சர் கொண்டாடுவீங்க. நீங்க எல்லாம் கொண்டாடுவீங்க எல்லாமே. அவன் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா முதலமைச்சர் ஆயிட்டான். பாருங்க, கண்ணதாசன் சுயசரிதம் எழுதியிருக்கிறார். கலைஞரும் கண்ணதாசனும் மெட்ராஸ்ல இருந்து சேலத்துக்கு மாடர்ன் தியேட்டருக்கு பாட்டு எழுதுறதுக்கு வந்தாங்க. ஒரே ஒரு ரூபா தான் கையில் இருக்குது. 90 பைசா டிக்கெட்டு எடுத்துட்டாங்க. 2 பேருக்கு 90 பைசா எடுத்துட்டாங்க. மீதி 10 பைசா இருக்குது. கண்ணதாசன் ஒரு தீனி பண்டாரம், சுயசரிதத்தில் அவரே சொல்லிக்கிறார், நான் ஒரு தீனி பண்டாரம். ஆனா கலைஞர் தண்ணியும் பூக்கூட பீடி மட்டும் தான் குடிப்பாராம். பீடி குடிக்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பூக்கூட பீடி அவர் சொன்னாரு. ஒரனா ஒரு பீடியும் தண்ணி வாங்கிட்டாரு கலைஞர். அந்த மீதி 10 பைசால மீதி காசை கண்ணதாசை வச்சுக்கிட்டு அவர் சாப்பிட்டு வர்றாரு. இங்க வந்து குகையில போய் 35 பைசாவுக்கு வாடகைக்கு போய் அந்த வாடகை கட்ட முடியாம அங்கிருந்து 5 கிலோமீட்டர் ஏற்காட்டு அடிவாள மாடல் தேட்டருக்கு அதுக்கும் நடந்து வந்து பாட்டு எழுதி சம்பாதிச்சுட்டு போனீங்க தான். அவ்வளவு ஏழ்மையில இருந்தீங்க. உலகிலேயே இன்னைக்கு நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆக்குறாங்க அவங்க குடும்பம்.
1,00,000 பேர் இருக்கிறாங்க. கருணாநிதி நம்பி 1,00,000 பேர். உலகில் நம்பரும் கோடீஸ்வரன். எல்லா நாடுகள்லையும் தொழில் மில்லு. மலேசியா, சிங்கப்பூர், சீனா, நீங்க எந்த நாட்டை எடுத்தா அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் 1,00,000 பேர் 1,00,000 கோடிக்கு அதிபதியாக்குறாங்க. நீங்க சாமி பூதா திருப்பதிக்கு போறது நடப்பயணம், பழனிக்கு போறது நடப்பயணம், சோத்துக்களை தான் சாப்பிட போறீங்க. நீங்க சோதிடம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஜோதிடம் இப்படி வந்து பார்த்துட்டோம், நாம பணக்காரன் ஆயிடணும். இன்னொன்னுங்க, சாதகம் பார்க்குற மக்களை இப்ப இந்த ஜாதகம் என்ன பார்த்து சொல்றாரு, எப்படியாச்சும் இயற்கையான குழந்தை பிறக்க முடியுமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சோசியம் தான் சொல்ல முடியும், நான் கடவுளா உனக்கு வந்து பயன்பத்துக்க பொண்ணு பத்துக்கு சொல்றதுக்கு? என்ன கூட மற்ற சோசியக்காரெல்லாம் கடவுளாகி பூம்பா போட்டு குழந்தை வைக்க முடியுமா? அவனுடைய கர்மாவை மாத்தினா அவனுடைய கர்மம் உனக்கு வந்துடும். அவனுடைய கர்மம் ஒன்ன புடிச்சுக்கான். அவன் கர்மா மாத்துறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. அவன் வாங்கின வரம், அவன் வாங்கின வரத்தை நீ இப்படி மாத்துவ? அவன் அனுபவிக்கணும் இருக்குது இல்ல. அவன் ஒருத்தன் கொலை செய்யறான்னா அடுத்த ஜென்மத்தில் அவன் இன்னொரு கையால கொலை உண்டு பாட்டினால போவான். ஒருத்தன் திருடானா இவன் பொருளை திருட்டு விடுவான். இதுதானே நேற்று செஞ்சதுக்கு இன்றைக்கு கூலிங்க. நேற்று செஞ்ச வேலைக்கு இன்றைக்கு கூலி. இப்போ ஒரு சுதந்திர நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா எஜமா மெட்டா மிராஸ் அப்படின்னு தான் ஊரில் இருப்பாங்க. காட்டு வேலைக்கு போனீங்கன்னா வேலை செஞ்ச அளவுக்கு சம்பளம் அப்போ தானியம் கொடுப்பாங்க இல்லையா? நீங்க 10 மணிக்கு போனா அதுக்கு தகுந்த மாதிரி தானியம், 1 மணிக்கு போனீங்கன்னா அது மணிக்கு தானியம், சூரியன் உதயம் ஆகி சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் போய் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு தானியம். உழைப்புக்கு ஏற்ற தானியம், உழைப்புக்கு ஏற்ற கூலி தானே. இவன் போன ஜென்மத்துல குழந்தைய துரோகம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணான்ல, இந்த ஜென்மத்துல குழந்தை இல்ல, அந்த தோஷத்தை நீ பரிகாரம் பண்ணி நீ அந்த பாவத்தை வாங்கிக்கலாமா? வாத்தியார் அண்ணன் திரும்பிட்டார் சார், உங்களை சொல்லல சார், சார் உங்களை சொல்லல, நான் பொதுப்படையா சொல்றேன். இப்ப அவன் செஞ்ச பாவத்தை அவன் அனுபவிக்கணும்ல. நான் மாத்தி விடுவேங்கிற, நான் காலஸ்திரி போட மாத்தி விடுவேங்கிற, திருப்பதி போட காலஸ்திரிலே இருக்குது பிரச்சனை 1000 பேத்துக்கு, திருப்பதியில் இருக்கிறான் 1000 பிரச்சனை இருக்குது, எந்தெந்த கோயில் இருக்குது அந்த கோயிலே 1000 பேருக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லைங்களா? சரிங்க, நான் சொல்றேன், ஒரு மனிதனை ஆனா பொண்ணை எடுங்க, எந்த மனிதனுக்கும் 1000 பிரச்சனை இல்லாத நான் இருக்கேன்னு சொல்லுங்க. யாராச்சும் இருக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் 1000 பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை இல்லை. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு இப்ப எனக்கு 63 வருஷம், என் வயசுல இருக்கிறீங்க 60, 50, 60 வரைக்கும் நடவடிக்கை இருந்தோம். இப்ப எங்களுக்கெல்லாம் கை கால் வலி ஆரம்பிச்சிருச்சு, மூட்டு அறுவை சிகிச்சை மேல எல்லாம் நடக்குதுங்க. இப்ப 60 வயசுக்கு மேல இருக்கிறீங்க எல்லாத்தையும் பார்த்துங்க, மூட்டு அறுவை சிகிச்சை நடக்குது. ஒரு கால் மூட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணா 3 லட்சம், 2 கால் பண்ணா 6 லட்சம். இது இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க, இல்லாதங்க இல்லாத செத்தே வர்றான், கட்டலோட கிடப்ப செத்துருவாங்க. அப்ப அவனுடைய கர்மாவை அவன் இந்த ரோட்ல போயும் அனுபவிச்சு அவன் இறக்கணுங்கிற ஒரு கர்மா இருக்குது. அதை நான் மாத்தி விடணும்னா மாத்தினா அந்த கர்மா உனக்கு வந்து பிடிச்சிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? அதனால நான் சொல்லிட்டேன் இவர்கிட்ட, நான் ஜோதிடம் பார்த்து சொல்ல தகுதியுடையவன். சரஸ்வதி சேவத்துல யார் இந்த கிழவன் நற்கீரை என் பார்த்து ஆராயத்தக்க, உன் ஜாதகத்தை ஆராய மட்டும் எனக்கு தக்க உடையவன் நான். உன் ஜாதகத்தை பார்த்து ஆராய தெரியும், உன் ஜாதகத்தை பார்த்து என்ன பிரச்சனை சொல்லுவேன். ஆனா அதை மாற்ற முடியுமா? இன்னொன்று சொல்றேங்க இல்லைங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்து அவனுடைய கர்மா என்ன நடந்துக்குதுன்னு இப்படி சொல்லிட்டா போதுங்க. நீங்க இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்றியோ சொல்லலையோ 2 வார்த்தை சொல்லுவேன், இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் பண்ண, 50,000 கூட 60,000 கூட 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. 1 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு பரிகாரத்துக்கு வாங்குறாங்க. அப்ப இனி செய்யற பாவம் தானே அது. அந்த பாவம் வந்து சேர்மா சேராதா? சோசிக்காரன் இருந்தா மட்டும் நீ பரிகாரம் பண்ணிட்டா அவங்க பாவம் வந்து சேராதா? இப்ப அருமை நண்பர் பாதசாரி சொன்னார்ல, செய்யற பாவம் செஞ்சுட்டு சனிக்கிழமை நாள் அன்னதானத்தில் சாப்பிட்டுக்க பாவம் போயிருமா? சொல்லிக்கலாம், பாவம் போகாது. பாவம் கண்டிப்பாக போகாதுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகனுடைய கர்ம பலன் என்ன ஆராய்ச்சி பண்ணி சொன்னா போதுங்க. தலையெழுத்தை மாத்தி விடுவீங்கன்னா, நாட்டுல மத்திய அரசாங்கம் 2 லட்சம் கோடி கடன், மாநில அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன், நாட்டுல 90 பேர்த்துக்கு நோய் நொடி இருக்குது,
நிறைய கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஜாதகனுக்கு புள்ள இல்லாத குழந்தை பார்த்தீங்க இல்லாத இருக்கிறான், ஒருத்தர் கால் கைக்கு போயிருது, எத்தனையோ 1000 பிரச்சனை இருக்குது. ஏன் மாத்தல? மாற்ற முடியாதுல்ல. அப்ப பரிகாரம் பண்றங்கிற இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணுங்கிற 40,000 50,000 1 லட்சம். ஒருத்தன் பிஸ்கட் வாங்கி பசலை போட்டால் வீடு கட்டலாங்கிறான். ஆல்சி முட்டாய் வாங்கிட்டு போய் கோயிலில் போட்டால் வீடு கட்டலாங்கிறான். ஏங்க ஒருத்தனுடைய 4ஆம் பாவங்க, ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் 4ஆம் பாவம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க 4ஆம் பாவம். எங்க சுகர் நாடியில் 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் வீட்டை கட்டுங்க. அது 3 கூடனா 6 கூடனா 8 கூடனா 12 கூடனா 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் பலமாக இருந்த வீடு கட்டும். உதாரணமா துலாம் லக்னம், 4ஆம் பாவம் இது மகரம், புதன் 12 கூட தான் அங்கே இருக்கிறாரு. அப்போ வீடு கட்டணும் இல்லை. அவரு நின்ற நட்சத்திராதிபதி அதே போல ஒரு கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது திரிகோணத்தில் இருக்கணும், அவர் வீடு கட்டுவார். அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3 8 12 போனால் வீடு கட்ட முடியாது. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துல வீடு கட்டுவாருங்க. எந்த வாஸ்து நான் சொல்றேங்க, ஒரு ஜாதகனுக்கு 4ஆம் பாவம் கெட்டு போயிருச்சு, 4ல் உள்ள கிரகம் கெட்டு போச்சு, 100 வாஸ்துக்காரர் கூட்டுவாங்க. கூட்டு வாஸ்துக்கார வீடு கட்டி விடுவீங்களா? கட்ட முடியாது. இப்ப பூட்டையிலேருந்து வந்துக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டையிலேருந்து வந்துக்கிற ரவிச்சந்திரன் அற்புதமான அந்த குழிக்கணக்கு வாஸ்து மிக துல்லியமா சொல்லுவார். ஆனா நல்லா இருக்கிற ஜாதகனுக்கு கூட்டு போய் கட்டினா கட்டி விடுவார். ஒருவனுக்கு வீடுக்கு மன கெட்டு போச்சுங்க, அவரை கூட்டு போய் விட்டீங்கனாலும் இவரை கண்ணை மறைச்சிடும். அங்க வீடு சூனியமா அடைஞ்சுதான் வீடு கட்ட முடியும். நீங்க 10 வாஸ்துக்கார 10 மூலையில் நின்றுனாலும் 4ஆம் அதிபதி நல்லா இருந்தா மட்டும் வீடு கட்ட முடியும். 4ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணாலும் கட்ட முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்னோட ஜாதகம் பார்த்துருக்கிறேன், 4ஆம் இடம் கெட்டு போயிருக்குது. அவங்க வாஸ்து வச்சு கட்டுறாங்க, ஆனா வீட்டை வித்து போடுறாங்களே. நான் கூட்டுவேன் காமிக்கிறப்ப வாஸ்து முழு குடிக்கணக்கு போட்டு பார்த்து வீடு கட்டினாங்க. வீடு 6 மாதத்துல வித்து விட்டானே. லோன் போடல, அங்க 4ஆம் பாவம் கெட்டு போச்சு. 4ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திரம் 8ஆம் பாவத்துக்கு போச்சு. அப்ப வீடு கட்டினா வித்து போடணும், இல்ல உடஞ்சி போடணும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிரகமே அதுக்கு பாருங்க, 4ஆம் 12 பாவமும் 9 கோள்களும். நீ உங்க அப்பா செஞ்சது என்ன, உங்க பாட்டன் செஞ்சது என்ன, உங்க முன்னோர்கள் செஞ்ச என்ன நன்மை செஞ்சார்களோ, எதை நன்மை எந்த பாவத்தை செஞ்சாங்களோ அந்த பாவம் உங்களுக்கு பலம் பெறும். அப்ப ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் கடன் கொடுக்கலாம், அதுதான் நியாயமான வட்டி கடன் கொடுக்கலாம், இல்லை வட்டி இல்லாம கூட கடன் கொடுக்கலாம். இப்ப என்னுடைய நண்பர் திருச்சியில் இருக்கிறார், அவர் வீடு கட்டி இருந்தார். அவர் வீடு கட்டும்போது அவர் நண்பர் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாராம். என்னன்னு சொல்லி கொடுத்தாராம், வட்டி இல்லாம என்னையா திருப்பி கொடுங்க. அப்ப அவங்களுக்கு இன்னொரு ஜென்மத்துல அவர் வீடு கட்டுறதுக்கு நல்ல யோகம் அமையாதா? வரும். நீங்க எந்த ரூபத்துல எந்த உதவி செய்றீங்களோ அந்த உதவி தான் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு குழந்தைய கண்டா எடுத்து கொஞ்சிக்கணும், முத்தம் கொடுக்கணும், அதுக்கு பிடிச்ச முட்டாய் சாக்லேட் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நல்ல குழந்தைய பிறக்கும். ஒரு வயதானவர்களை பார்த்துருக்கீங்க, ஒரு வயதானவர்கள் பார்த்துக்கிறீங்க, அந்த வயதானவர்களுக்கு சாப்பாடு தண்ணி இப்படி பார்த்து கொடுங்க, உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல நிற்கும். வயதானவர்களுக்கு தான் ராகு, அப்புறம் பார்த்து பாடம் தானே ராகு. ஒரு ஜாதகத்தில் இன்னொன்று சொல்றேன் பாருங்க, எனக்கு முன்ன பேசிய நிறைய பேர் சொன்னாங்க, மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் ராகு இருந்தால் அற்புதமான பர்வதி யோகம் சொல்லிக்கிறீங்கல்ல. 3-3-1999 2-45 போடுங்க. கடகத்தில் ராகு, துலான்ல செவ்வாய், மகரத்துல கேது, மேசத்துல சனி பகவான். அப்ப 4 கேந்திரத்திலயும் கிரகம் இருக்குது, கடகத்துல தான் ராகு இருக்குது. அப்ப இது பருவதி யோகம் தானே, 8த்துக்கும் கட்டியால யோகம் தானே. நான் சொன்னேன் ராகு திசை வந்தா அவன் செத்து போயிடுவானே, செத்து போயிட்டான். எங்க பருவதி யோகம் நீங்க நான் போட்டு பாருங்க, 3-3-1999 2-45 பிஎம் சேலம்னு போடுங்க, நான் சொன்ன ஜாதகம் வரும். நான் சொல்றேன் கேளுங்க, எந்த பருவதி யோகமா இருந்தாலும் சரி, எந்த கசகேசரி யோகமா இருந்தாலும் சரி, ராகு வீடு கொடுத்த கிரகமும் ராகு கால் கொடுத்த கிரகமும் நீசமான ராகு திசையில் கொண்டுடும். ஒரு ஜாதகனை கொள்வதில் மரணத்தை கொடுப்பது ராகு மிஞ்சி யாருமே இல்லை. ஏன் ராகு மட்டும் அவ்வளவு பணம் கொடுத்துக்கிறாங்க? ராகுனா யாரு? ஏன் பாட்டான், ஏன் பூட்டான். அடுத்தது 9ஆம் பாவம்.
இந்த வழியில தான் நான் வந்தேன். இவங்க நன்மை செஞ்சிருந்தா தான் ராகு நல்லா இருக்கும். ராகு பேர் என் பாட்டம் போட்டம் என்ன செஞ்சாங்களோ அதுதான் நான் அனுபவிக்க முடியும். அவங்களுடைய டிஎன்ஏ தான் என்னுடைய டிஎன்ஏ. நீங்க ஒரு இடத்துல நன்மை செஞ்சு பாருங்க, அந்த நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நன்மை செய்ய வைக்கும். ஒரு இடத்துல தீமை செஞ்சு பாருங்க, நீங்க தீமை எந்த மாதிரியான தீமை செய்றீங்களோ அதே தீமை தான் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு ஜாதகத்துல வினை விதைத்தவன் விதை அனுப்பான், நெல்லு போட்டவன் கொள்ளு போட்டவன் வினை விதைச்சவன் முள்ளு போட்டவன் முள்ளு இருக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன நீங்க தர்மம் பண்றீங்களோ, குழந்தைங்களுக்கு நல்லது செஞ்சா 5ஆம் பாவம், முதியோர்களுக்கு நல்லது செஞ்சா ராகா வருவார். 2ஆம் பாவம் ஒரு குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கல்ல, வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளை குட்டிகள்லாம் இருந்துகிட்டு சாப்பிட முடியல, பணிவிட முடியல, அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்க குடும்ப பாவம் 2ஆம் பாவம் நல்லா வரும். ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணுங்க, லக்னம் நல்லா இருக்கும். இப்ப நீங்க இந்த மாதிரி 12 பாவத்துல எப்படி நம்ம கர்மம் உக்காந்துக்குத, அது போன ஜென்மத்தினுடைய டிஎன்ஏ. நீங்க செஞ்ச வினைக்கு தான் நீ வாங்கியிருக்கிற. இந்த ஜாதகன் 5ஆம் பாவம் கெட்டிருக்குது, 2ஆம் பாவம் கெட்டிருக்குன்னா எங்க கணேசன் சொன்ன மாதிரி குழந்தை கொண்டிருப்பான், இல்லைன்னா குழந்தை வயிற்றுல இருக்கும்போது 8 வச்சிருப்பான். கரிச்சிரவு ஏற்படும். ஏங்க நிறைய பேர் சண்டையில பாருங்க எட்டி உதைக்கிறாங்கல்ல, பிள்ளைதாசின்னு கூட பார்க்காத உதைக்கிறாங்கல்ல, அவனுக்கெல்லாம் 10 ரூபாய் குழந்தை பிறக்குமா? ஒரு கர்ப்பமான ஒரு பெண்ணு, நம்ம அக்காளாகட்டும் தங்கச்சாகட்டும் யாரா இருக்கட்டும், 8 மாசம் 9 மாசம் கர்ப்பமான பெண் இருந்தா பஸ் என்ன எல்லாம் எந்திரிச்சு சீட்டு கொடுக்குறாங்க, இடம் படிக்கட்டுல கை பிடிச்சி கொடுக்குறாங்க, யாரும் முள்ள நடக்க வைக்கிறாங்க, ஆட்டோ வரேன் பிரசவத்துக்கு இலவசமா ஆட்டோ வரங்கிறான். மனித நேயம். நீங்க மனித நேயத்தை மறந்து நீங்க கர்மம் பண்ணா உங்களுக்கு கர்மம் தான் வரும், தர்மம் பண்ணா தர்மம் தான் வரும். ஏன்னா எங்க சுகர் நாடியில இதுதான் நாங்க ஆய்வு பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி எங்க மாதம் நான் வந்து சுகர் நாடியில நிறைய இந்த மாதிரி சுகர் நாடியில சோச்சம் கொடுக்குறோம். அதே போல எம்கேஎஸ் அஸ்டோ டீலிங் கொடுக்குறோம். நான் வந்து சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எந்த முறையில பேச்சு வழி விடணும் அது மாதிரி நீ பேசுவீங்க. அப்ப நான் 30 நிமிஷம் எடுத்துக்கன்னு நான் சொல்லிட்டேன். 30 நிமிஷம் ஆச்சுங்களா? அப்ப 30 நிமிஷத்தோடு இந்த உரையை நான் நிறைவு பெறுகிறேன். இது வரைக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்கு அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திப்போம். அடுத்தது எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாரி ஆயிரக்கணக்கான விதி கொடுத்துருக்கிறேன். சுகர்நாடி என்ன ஜோதிட ரகசியம் புக்கு 2 எழுதுகிறேன், அதையும் வாங்கி படிங்க. சேலம் அஸ்ட்ரோ டிவி பாருங்க. இது போல எல்லா டிவிலையும் பேசுறோம். இது வரைக்கும் பொறுமையா கேட்டு இவ்வளவு நிதானமா கேட்ட உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திரகுமார் வாங்க வாங்க வாங்க. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஐயா இன்னைக்கு அற்புதமான காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம். ஒரு மனுஷன் நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு திரும்பி வரும். நியூட்டன்ஸோட லாவை தான் ஐயா சுகர் நாடியில பொருத்தி நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்ம வீட்டுல ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கிற போது அந்த பொண்ணுடைய மனசு கெடுற மாதிரி குடும்பத்துல யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான குழந்தைகள் அந்த மாதிரிதான் இருக்கும். எந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி நடக்குதோ சொன்னாரு. அதுவும் குறிப்பா ராகுக்கு இதெல்லாம் போட்டு ஐயா ஜெனடிக் சென்டரோட பொருத்தி சொன்னாரு. ஐயா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.